வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேக் ஸ்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சீஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீஸ் கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைதா தேவையில்லை, முட்டை தேவையில்லை, ஓவன் தேவையில்லை. நார்மலான பொருட்களை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அருமையான கஃபே ஸ்டைலான பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சீஸ் கேக் உங்கள் வீட்டிலே தயார் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாக்கெட் மேங்கோ ஜெல்லி எடுத்து ஒரு 60 ml வாட்டர் ஊற்றி ஊற வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 கிராம் ஜெலாட்டின், நார்மல் ஜெலாட்டின் எடுத்து 60 ml வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது நம்ம ஒரு பெரிய பவுலில் 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். அது கூட 275 கிராம் க்ரீம் சீஸ், மாஸ்கோபன் சீஸ் அப்படி இல்லைன்னா க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுமே நம்ம க்ரீம் சீஸ் கேக்கு யூஸ் பண்ணுற ஒரு சீஸ் தான். அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல மிஷினை வச்சு பீட் பண்ணுறோம். க்ரீம் சீஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம மாஸ்கோபன் போட்டிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். பட் க்ரீம் சீஸ் போடும்போது ரூம் டெம்பரேச்சரில் வச்சு போடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே எடுத்து போடாதீங்க, ரூம் டெம்பரேச்சரில் வச்சு போடுங்க. வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீமோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிங்கிள் ஆகி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்ஸில் வரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண தான் அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்து நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்ஸில் வரும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே மிக்ஸ் பண்ணி விட்டு இப்படி நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்ருங்க. நல்லா சைடில் வலிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் க்ரீம் பவுடர் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் ஃப்ரெஷ் க்ரீம் பவுடர் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் விப்பிங் க்ரீம், அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது, விப்பிங் க்ரீம், அதை நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது. அது ஒரு 500 ml வாங்கி நம்ம ஏற்கனவே மிஷினில் பீட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சப்போஸ் இந்த பவுடர் கிடைக்கல அப்படின்னா ஓகேங்களா, அதை பீட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ 150 ml மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை எதுவும் பெருசாக ஆட் பண்ணுறதில்ல. அதனால் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 150 ml மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு பீட் பண்ண எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல க்ரீமியாக வரும். நம்ம நல்ல ஒரு 5 நிமிஷமாக நல்லா பீட் பண்ணி அப்படின்னா அந்த ஏரியேஷன் ஆகும். அந்த க்ரீம் பவுடர் கொட்டணும் இல்லையா, அது இந்த க்ரீமோட சேர்த்து நல்ல ஏரியேஷன் ஆகி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்ஸில் வரும். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியான க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் வரும். அதுக்கப்புறம் நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்ருங்க. ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், நான் மேங்கோ பியூரி தான் ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் மேங்கோ பியூரி கிடைக்காதவங்க நான் ஒரு 250 கிராம் பல்ப்பு, வெறும் மேங்கோ பல்ப்பை மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா கூலாட்டம் அடித்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரீமி பவுடர் இல்லை அப்படின்னா, விப்பிங் க்ரீம் பவுடர் இல்லைன்னா, இப்போ நம்ம மேங்கோவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த அந்த விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த விப்பிங் க்ரீமோட இதோட சேர்த்து இந்த டைமில் தான் நம்ம விப்பிங் க்ரீமை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிஷினை வச்சு பீட் பண்ணக்கூடாது. அந்த விஸ்கோ இல்லை அந்த ஸ்பெட்டில் அந்த மாதிரி வலிக்கிறத வச்சு நம்ம க்ரீமையும் இந்த சீஸையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிஷினை வச்சு பீட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் லூஸ் ஆகிடும். அதனால் மிஷினை வச்சு பீட் பண்ணாமல் கையிலேயே பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி க்ரீமு இந்த சீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அதாவது மேங்கோ ஃப்ளவர் ஜெல்லி அப்படி இல்லைன்னா ஜெலாட்டின், இது ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவனில் வச்சு மெல்ட் பண்ணிவிடுங்க. மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஜெலாட்டின் கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் ஜெலாட்டின் விட்டுட்டிங்க அப்படின்னா அங்கங்கே கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா க்ரீமோடையும் ஜெலாட்டின் மிக்ஸ் ஆகும்போது எல்லா சைடும் ஈவனாக செட் ஆகும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக குயிக்காக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா வலிச்சு விட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா நல்ல ஒரு க்ரீம் சீஸ், அதாவது க்ரீம் சீஸ் கன்சிஸ்டன்ஸில் நல்லா வந்திருக்கு பாருங்கள், கெட்டியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேங்கோ நம்ம க்யூபாக சின்னதாக கட் பண்ணி வச்சு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம சீஸ் சாப்பிடும்போது ஒரு சின்ன மேங்கோ பல்ப்பு நம்ம வாயில் பைட் பண்ணும்போது இன்னும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னும் ஒரு அந்த மேங்கோ ஃப்ளேவரை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது நல்லா பெரிய பவுலில் போடுறேன். உங்கள் வீட்டில் சின்ன பவுலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெண்ணிலா கேக், அதிகமாக சீஸ் கேக்கில் குக்கீஸ் பேஸ் தான் யூஸ் பண்ணாங்க. நான் என்கிட்ட இருந்ததுனால இப்போ நான் வெண்ணிலா கேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி வெண்ணிலா பிளெயின் கேக்கு வாங்கி அந்த சைஸ் பவுலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி பேஸில் வச்சுருங்க. பேஸில் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த க்ரீம் சீஸ் அந்த மிக்சரை போடுறோம். அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவனாக வர அளவுக்கு நல்லா அந்த ஸ்பெட்டலை வச்சு
நல்லா ஸ்க்ராப்பரை வச்சு நல்லா மட்டம் பண்ணுறோம். மட்டம் பண்ணிட்டு ஒரு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ ஒரே ஈவனாக வந்துருச்சா. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் இல்லை 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஐஸ் பிடிச்சி கெட்டி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நார்மல் கூலிங் ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆகும். கொஞ்சம் நேரம் லாங் டைம் வெளியே வச்சுருக்கலாம். ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வச்சு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்துருங்க. இப்போ வச்சு எடுத்துகிட்டு நம்ம மேலே நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இப்போ ஃப்ரெஷ் மேங்கோ இருந்ததுனால நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னா தின்ன ஸ்லைஸ் பண்ணி ரவுண்டாக ஒரே ஈவனாக அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேப் மாதிரி வச்சு ஈவனாக அப்படியே லைனாக 1 by 1 அடுக்கி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அடுக்கி கொண்டுக்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட இருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மேங்கோ கண்டிப்பாக வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மேங்கோ வாங்கிக்கிங்க. வாங்கி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு கேக் ஷாப்பில் இல்லைன்னா ஒரு பேக்கரியில் சாப்பிட்ற சீஸ் கேக்கு, பர்ஃபெக்டான சீஸ் கேக்கு ஓவன் இல்லாமல் செய்யலாம். கோல்டு சீஸ் கேக் தான் இது, வந்து நோ பேக் சீஸ் கேக்கு. அதனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிடுங்க. டெக்கரேட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேக்கரி போய் சாப்பிட்ணுங்கிற ஒரு அவசியமே இருக்காது. நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு க்ரீமியான சீஸ் கேக்கு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேக் ஸ்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.